வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில், இந்த பூமியில் வெற்றியை நோக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய ஆசைகள், எண்ணங்கள் மனதில் இருக்கிற இந்த குழப்பங்கள் தீரணும், இந்த கடன் பிரச்சனை தீரணும், இந்த வியாதியை தீரணும், இந்த போராட்டங்கள், கம்பெனி பிரச்சனைகள், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அரசியல் இருக்கிற பிரச்சனைகள், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை நிமித்தம் இருக்கிறீங்க. நல்லா கொஞ்சம் பாருங்க. இந்த பிரச்சனைகளை அதிகரிக்க நீங்கள் அங்க இருக்க வேண்டிய ஒரு நிதானம் எது என்றால், நீங்கள் வாயின் வார்த்தை மாத்திரம் அத்துமீறி பேசிடாதீங்க. எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை தலைவிரித்து ஆடுகிறதோ, உங்கள் தலைமையில அமுக்கி உங்களை கீழே தள்ளும்படியாக உங்களுக்கு எவ்வளவு எமோஷன்களை, பிரச்சனைகளை மனுஷர்களை கொண்டு வரார்களோ, நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் ஜெபம் பண்றது அப்படி இப்படின்றது இல்லை. முதலாவதாக நீங்கள் அமைதியாக இருப்பது தான். நீங்கள் எவ்வளவு சைலண்ட் பிளேஸில் இருந்து கொண்டு, அமைதியான இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் வாய் வார்த்தை விடாதபடிக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். பிரச்சனை, போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் வாயை திறக்காதபடிக்கு அமைதியாக இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, நீங்க அமைதியா இருக்கும்போது இந்த உலகம் கண்டபடி பேசும். சோன் அப்படி பேசும், உங்களை சபிக்க, உங்களை கேவலப்படுத்தும், அவமானப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். எந்த அளவுக்கு லோவா கொண்டு உங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படும், அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துவார்கள். ஆனா இன்னொன்று, நீங்க அமைதியா இருக்கும்போது இந்த அசிங்கப்படுத்துற வார்த்தையெல்லாம் ஓஹோன்னு கத்துற மாதிரி அது சைலண்டா போயிடும், ஒன்றுத்துக்கு உபயோகப்படாது. அதன் பிறகு உலகமே எழும்பி நின்று உங்களை புகழ்ச்சியாக பேசும், உங்களை கனமாக பேசும். என்றால் கடவுள் அப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் யுத்தம் பண்றேன். ஏன்னா ஃபைட் உங்களுது இல்லை. நீங்க ஒரு அடி அடிச்சா அவன் 1000 அடி அடிப்பான். ஆனா ஃபைட் என்னுடையது. தேவனுக்கு முன்பாக எந்த சக்தி எளிமினிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்குற எந்த சக்தி எளிமினிக்க முடியாது. முடிவில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க இப்ப இருக்கிறது சைலண்டா இருங்க, அமைதியா இருங்க. வாயிலிருந்து எந்த வார்த்தையும் பேசாதீங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ற ஒரு தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் தலையை நிமிர செய்வார், உயர்த்தி வைப்பார். அப்படி உயர்த்தி வைக்கும்போது என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.